கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். இறைவனிடம் நீங்கள் வேண்டுங்கள் என்று ஜெபிப்பதற்கு அழைப்பு விடுக்கின்றார். பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கின்றோம்? ஜெபம் என்று சொன்னால் இறைவனிடம் பல அனுகூலங்களை பெற்றுக்கொள்வது, பல கருத்துக்களை நாம் சமர்ப்பிப்பது, நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்வது என்று மட்டும்தான் நாம் நினைக்கின்றோம். அது ஜெபம் அல்ல. அதுதான் ஜெபம் என்று நாம் முழுமையாக சொல்வதற்கு இல்லை. மாறாக ஜெபம் என்பது என்ன? அடிப்படையில் ஜெபம் என்பது இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை காட்டுகிறது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இவ்வாறு செபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்ற பொழுது, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆக தந்தை பிள்ளை, தந்தை மகன் மகள் என்ற உறவை போற்றுவதுதான் உண்மையான ஜெபமாக இருக்க முடியும். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, ஜெபிப்பது என்பது அடிப்படையில் நமக்குள்ள உறவை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. யார் ஒருவருக்கு இந்த உறவு என்பது இல்லையோ, அந்த உறவினுடைய தேவையும் இந்த உறவினுடைய அடிப்படையும் இல்லையோ, அவர்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மாறாக இந்த ஜெபம் என்பது அடிப்படையில் உறவை கொண்டிருப்பதனால் தந்தையே என்று கடவுளை அழைத்து நாம் ஜெபிக்கின்ற அந்த உரிமையையும் அடிப்படையையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே இந்த ஜெபம் என்பதை தவறான கருத்துக்களை நாம் கொள்வோம். எனவே இந்த ஜெபம் என்பது பல நேரங்களில் நாம் கேட்பதெல்லாம் கடவுள் கொடுக்க வேண்டும். அப்படி கடவுள் கொடுக்கவில்லை என்றால் நாம் ஜெபிப்பதை நிறுத்தி விடுவோம் என்று நாம் நினைக்கின்றோம். அது மனித பலகீனமான ஒரு இயல்பை நமக்கு எடுத்துரைக்கிறது. மாறாக ஜெபம் என்பது வலிமையானதாக இருக்க வேண்டும், ஆற்றல் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை நாம் புகழ வேண்டும், இறைவனை போற்ற வேண்டும், இறைவனை தந்தை என்று அப்பா என்று அழைத்து அவரோடு இருக்கின்ற அந்த உறவை வலுப்படுத்துகின்ற பொழுது மற்ற எல்லாம் நமக்கு நலமாக அமையும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார். எனவே ஜெபம் என்பது கடவுளை மாற்றப் போவது கிடையாது. ஒருவேளை நம்மை மாற்றலாம், நம்முடைய எண்ணங்களை மாற்றலாம். இறைவனுக்கு இது பொருத்தமானதாக, தேவையானதாக, நமக்கு உகந்ததாக இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் கடவுளை மாற்றவே முடியாது. பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம்? நம்முடைய ஜெபத்தினால் கடவுளை மாற்றிவிடலாம், இறைவனுடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அவருடைய பல்வேறு செயல்களையும் அல்லது அவருடைய திருவுளத்தையும் மாற்றிவிடலாம் என்று நினைக்கின்றோம். இல்லை, ஆண்டவர் சொல்கின்றார், உமது திருவுளம் இங்கே நிறைவேறட்டும், என்னுடைய திருவுளம் அல்ல என்பதை தெளிவாக அங்கே உணர்த்துகிறார். அதே ஆண்டவர் தான் இவ்வாறு ஜெபித்தார் கெத்சமனி தோட்டத்திலே. என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பப்படியே எல்லாம் நடைபெறட்டும், எனக்கு நிகழட்டும் என்று சொன்னார். அன்னை மரியா அதைத்தான் ஜெபித்தார். என்னுடைய விருப்பம் அல்ல, நான் உமது அடிமை, உமது சொற்படியே நடக்கட்டும் என்று சொல்லி தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தார்கள். அந்த இறை பிள்ளை என்ற தந்தை மகன் மகள் என்ற உறவை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக தந்தை என்ற அந்த உறவின் அடிப்படையிலே ஒரு பிள்ளை இறைவனிடம் வேண்டுவது என்பதுதான் இந்த உறவினுடைய அடிப்படை, ஜெபத்தினுடைய தன்மை என்பதை நமக்கு உணர்த்துகிறார். எனவே இப்படியாக ஜெபியுங்கள். பிற இனத்தாரை போன்று நீங்கள் வளவளவன என்று வார்த்தைகளை கொட்டுவதனாலும் பிதற்றுவதனாலும் இல்லை. நீங்கள் அதிகமாக வார்த்தைகளை சேர்ப்பதனால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்க வேண்டாம். மாறாக நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று உங்கள் வானக தந்தைக்கு தெரியுமே. எனவே இறைவனோடு இருக்கின்ற அந்த உறவை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள், பலப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் ஜெபத்தினுடைய அடிப்படை தன்மையையும் விளக்கத்தை நமக்கு கொடுக்கின்றார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்று சற்று நினைத்து பாருங்கள். நம்முடைய ஜெபம் இறைவனை போற்றுவதாக, இந்த உறவை வளர்ப்பதாக இருக்கிறதா? அல்லது ஜெபம் என்பது தேவைக்கு ஏற்ற வகையிலே நாம் இறைவனிடம் சென்று நமக்கு வேண்டியதெல்லாம் கேட்பதாக மட்டும் இருக்கிறதா? அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது ஜெபம் அல்ல, அது ஒரு பேரம். அது உண்மையான ஜெபம் அல்ல. இறைவனை நம்முடைய வசப்படுத்தி நாம் கேட்கின்றதையெல்லாம் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மந்திரமாக நாம் நினைக்கலாம். மந்திரம் அல்ல ஜெபம். ஜெபம் என்பது இறைவனோடு இருக்கின்ற உறவு என்பதை உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து இறைவனுக்கு ஏற்ற திருப்பலியை ஒப்புக் கொடுக்க இதோ இந்த நேரத்திலே இந்த ஜெபம் உயரிய உன்னதமான உச்சமான ஒரு ஜெபம். இந்த திருப்பலி இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து